வெல்கம் டு சரவணாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ராகி கூழ் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் பேன் அடுப்பில் வச்சுட்டேன். ஒரு 5 கப்பு போல் தண்ணி ஊற்றிருக்கேன். குருணை அரிசி இதை நல்லா 2-3 தடவை கழுவிட்டு தண்ணியில் கொஞ்சம் நேரம் ஊறட்டும். அந்த தண்ணி கொதிக்கிற வரை இது இங்கே ஊறிட்டுருக்கட்டும். இதுக்கிடையில் நான் 2 கப்பு போல் ராகி மாவு எடுத்திருக்கேன். அதை நல்லா தண்ணி ஊற்றி இந்த மாதிரி கரைச்சி விட்டுக்கலாம். கெட்டி இல்லாமல் கரைச்சிக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி கரைச்சி வச்சுக்கணும். இப்போ தண்ணி நமக்கு அடுப்பில் வச்சது கொதிச்சிருச்சு. இதில் நான் குருணை அரிசியை போட்டுட்டேன். குருணை அரிசி 3/4 கப்பு போட்டிருக்கேன். அதை நல்லா இந்த மாதிரி கொதித்ததுக்கப்புறம் தான் போடணும். மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அது வெந்து வரட்டும். ஓரளவுக்கு அது வெந்துருச்சு. இப்போ நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்க ராகி அடியில் செட்டில் ஆயிரும் அந்த மாவு. அதனால் மறுபடியும் நம்ம கலந்து விட்டுக்கணும். கலந்து விட்டுட்டு தான் நம்ம அந்த குருணையோடு சேர்க்கணும். குருணை அரிசி வெந்ததுக்கப்புறம் தான் இதை சேர்க்கணும். சேர்க்கும் போதே கெட்டி ஆகும். அதனால் அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு நல்லா கலந்து விடுங்க. கெட்டி இல்லாமல் கரைச்சி விட்டுருங்க. இப்போ இது கொதிக்க ஆரம்பிக்குது. கொதிக்க ஆரம்பிக்கும் போது அடிக்கடி கிளறி விடணும். இல்லாட்டி அடியில் கெட்டி கெட்டியாக மாற ஆரம்பிச்சிடும். அதனால் நல்லா கிளறி விடுங்க. இது கிட்டத்தட்ட 20-25 நிமிஷம் போல் வேகணும். அப்போ தான் ராகி மாவு நல்லா வெந்து வரும். நம்மளோட கூழும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இது நல்லா கெட்டியாயிடுச்சு. கிட்டத்தட்ட அல்வா கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. இப்போ நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டேன். இது வெந்துருச்சாங்கிறத ஒரு சின்ன கிண்ணத்தில் தண்ணி வச்சு தண்ணியில் நம்ம கையை முக்கிட்டு அது மேலே தொட்டு பார்த்தா கையில் ஒட்டக்கூடாது. இப்போ அதை நான் நைட்டு ரெடி பண்ணேன். நைட்டு ஃபுல்லாக அப்படியே விட்டுட்டேன், மாவு நல்லா புளிக்கட்டோன்னு. இப்போ காலையில் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட 1/2 லிட்ரு போல் தயிர் ஊற்றியிருக்கேன். நல்ல கெட்டியான தயிர். மோர் கூட கலந்துக்கலாம். 2 பெரிய வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கி போட்டிருக்கேன். ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லியை பொடி பொடியாக நறுக்கி போட்டிருக்கேன். தண்ணி நிறைய ஆட் பண்ணணுங்க இதுக்கு. அப்போ தான் நம்ம குடிக்கிற கன்சிஸ்டன்சிக்கு வரும். இந்த கன்சிஸ்டன்சி உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் தண்ணி கலந்துக்கலாம். இப்போ நான் தேவையான அளவு உப்பு போட்டுட்டேன். நம்ம ராகி கூழ் காய்ச்சும் போது உப்பு போடக்கூடாது. இந்த மாதிரி ரெடி பண்ணி வைக்கும்போது தான் உப்பு போடணும். அவ்வளோதான், நம்மளோட ராகி கூழ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.